அடிக்கடி வாயில புண்ணு வந்து நீங்க அவதிப்படுறீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஒரு வாட்டி வரக்கூடிய வாய்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு 5-6 நாள் வெயிட் பண்ணாவே தானா சரியாயிடும். பிரச்சனையே இந்த அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புன்னு. அதான் பிரச்சனையே. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ரெக்கரண்ட் ஆஃப்டர் ஸ்டொமடைட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து உண்மையான காரணம்னு ஒண்ணுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% மக்களுக்கு பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. கர்ப்பமாக இருக்கிற டைமில் நம்ம நோய் எதிர்ப்பு நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால வாய்ப்பு வரலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதர் விட்டமின் B12 அல்லது இரும்பு சத்து அல்லது ஃபோலிக் ஆசிட் அல்லது ஜிங்க் இந்த தட்டுப்பாடு இருந்தால் உங்களுக்கு இந்த ஆஃப்டர் சர்ஜரி அடிக்கடி வரலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பெரும்பாலானவங்களுக்கு வாய்ப்புண்ணு இருக்கும்பொழுது வயிறில் புண்ணு இருக்காது. அடிக்கடி வாய்ப்புண்ணு வரவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேருக்கு இந்த நோய்கள் காரணமாக இருக்கலாம். நம்ம வாயை சுத்தமாக வச்சுக்கிறது, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். அப்புறம் வந்து சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றது, முடிஞ்சால் வைட்டமின் இந்த இரும்பு சத்து அதுக்கான மருந்துகள் கொடுக்குறதுலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வேறு அதுக்குன்னு சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ செக் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம்.